Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.7ல வந்து 4th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மீன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீன்னா வந்து என்னென்னா ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் அப்சர்வேஷனுக்கு வந்து ஆவரேஜ் இல்லைனா மீன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் சம் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ + 125 வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை அப்சர்வேஷனுக்குன்னா x + 5 அப்சர்வேஷனுக்கு அதோடைய சம் வந்து என்னென்னா x³ + 125 கிடச்சிரும். ஃபார்முலா எழுதுனா ஈஸியாக உங்களுக்கு புரியும். மீனோட ஃபார்முலா வந்து என்னென்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதான் வந்து மீனோட ஃபார்முலா. இந்த இதில் சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷனோட வேல்யூ என்னன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா x³ + 125 கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 5 வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மீனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா x³ + 125 x + 5ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு அதோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சிடும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறதுக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா லாங் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே x + 5 நான் வெளியில் எழுதிக்கிறேன். x³ அடுத்தது வந்து எனக்கு x² வந்து கிடச்சிருக்குன்னா நான் இல்லாதனால 0x² எழுதிக்கிறேன். அடுத்து 0x வந்து கிடச்சிருக்குன்னா ஆனால் கிடைக்காதனால 0xன்னு எழுதிக்கிறேன் + 125. இப்போ எனக்கு இங்கே x இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்படின்னா ஒரு x² மல்டிப்ளை பண்ணேன்னா x³ வந்து கிடச்சிடும். அடுத்து 5 × x², 5x². இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணேன்னா இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே மைனஸ், இது ரெண்டும் கேன்சல். அப்படின்னா -5x². அடுத்து ஒரு 0x. அப்படின்னா இங்கே எனக்கு x இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்படின்னா ஒரு xஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே -5x இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, நம்பரே இல்லை. அதனால் ஒரு -5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா -5x². அடுத்து 5 × 5 வந்து 25, மைனஸ் இருக்குன்னா -25 × x. அப்படின்னா இதை மைனஸ் பண்ணேன்னா இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும், இது ரெண்டும் கேன்சல். இங்கே எனக்கு 25x வந்து கிடச்சிருக்கும். இங்கே டவுன் வச்சா எனக்கு ஒரு 125 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இதை வந்து எனக்கு x இருக்குது, இங்கேயும் x இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இங்கே 25 இருக்குது, அங்கே 25 இல்லாதனால ஒரு 25ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் 25x வந்து கிடச்சிருச்சு. இங்கே 5, இங்கே 25. அப்படின்னா 25 × 5ஓட வேல்யூ 125. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணேன்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். 0 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா மீனோட வேல்யூ பார்த்தோம்னா குவாஷியன்ட் தான் வந்து மீனோட வேல்யூ. அப்படின்னா மீனோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா குவாஷியன்ட்டில் x² -5x + 125 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா மீன் இஸ் ஈக்குவல் டு x² -5x + 25. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.